ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க புன்னை நல்லூர் மாரியம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அம்மனை தரிசிக்கும் பொழுது வரலாற்றையும் பார்க்கலாம். சோழர்கள் காலத்தில் சோழ மன்னர்களால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவிலாக தான் இங்கே கட்டப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு வந்த மராட்டிய மன்னர்கள்லாம் இங்கே ஒரு மூலஸ்தான கோபுரம், அப்புறம் ராஜகோபுரம், பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக கட்டியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையோட பராமரிப்பில் இப்போ இருக்குது. அருள்மிகு புன்னை நல்லூர் மாரியம்மன் சிலைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. கருவறையில் இருக்க இந்த அம்மன் சிலை பார்த்திங்கன்னா புற்று மண்ணால் செய்யப்பட்ட ஒரு அம்மன். அபிஷேகம்லாம் இங்கே எதுவும் செய்யப்படுறதில்ல. சலவிருட்சம் பார்க்கும்போது வேப்ப மரம். ஆடி மாத கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை முத்து பல்லக்கு, ஆவணி மாத கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டம், நவராத்திரி விழாக்கள் ரொம்பவுமே வைபவமாக இருக்கும். முத்து பல்லக்கு அதற்கான ஒரு அழகான அலங்காரம்னா இங்கே இருக்க புன்னை நல்லூர் மாரியம்மன் அந்த முத்து பல்லக்கு அலங்காரத்தை தான் சொல்லுவாங்க. தஞ்சாவூரை ஆட்சி செஞ்ச வெங்கோஜி மகாராஜா, அவர் அப்போ கண்ணபுரம் அப்படின்னு அழைக்கப்படுற இப்போ இருக்கக்கூடிய அந்த சமயபுரத்தில் தங்கி அம்மனை வழிபாடு செய்கிறார். அப்படி அங்கே இரவு தங்கும்பொழுது அம்மன் பார்த்திங்கன்னா கனவுல தோன்றி தஞ்சையிலேருந்து 5 கிலோமீட்டர் கிழக்கே உள்ள புன்னைக்காடு அங்கே போய் பார்க்கும் பொழுது ஒரு அம்மன் உனக்கு காட்சியளிப்பாங்க, அவங்களுக்கு நீ கோவில் கட்டணும் அப்படின்ட்டு சமயபுரத்து அம்மன் கனவுல வந்து சொன்ன உடனே அதே மாதிரி அவர் அந்த புன்னைவன காடுக்கு வந்தப்ப இங்கே இந்த அம்மனை தரிசிக்கிறார். புன்னைவன காட்டுக்குள்ளே இருக்க இந்த அம்மனுக்கு புன்னை நல்லூர் மாரியம்மன் சொல்லிட்டு பெயர் வச்சு நல்லா பிரம்மாண்டமாக ஒரு சிறிய அளவில் ஆலயம் எழுப்புறாரு. பிறகு இங்கே இருக்க அந்த கிராமத்தை பார்த்திங்கன்னா இந்த அம்மன் ஆலயத்துக்காக எழுதி வைக்கிறார். மராட்டியர்கள் ஆட்சி காலத்தில் இங்கே இருந்த துலகேந்திர ராஜன் அவரோட மகளுக்கு அம்மை வார்த்தல் சொல்லுவது மாதிரி அம்மை வந்து வார்த்திருக்கு. இதன் மூலமாக கண் பார்வை போயிட்டுருக்கு. இங்கே இருக்க புன்னை நல்லூர் மாரியம்மன் கிட்ட அவர் பார்த்திங்கன்னா அழுது ரொம்ப புலம்பியிருக்கார். உடனே அம்மன் பார்த்திங்கன்னா கண் பார்வை அளித்தாங்க. இது ஒரு அதிசயமான நிகழ்வாகவே அப்போ கருதப்பட்டது. புன்னை நல்லூர் மாரியம்மன் முக்கியமாக பார்த்திங்கன்னா உடல் வியாதியை போக்கக்கூடியவங்க. இங்கே வந்தீங்கன்னா இதை மாதிரி கால், பாதம், அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொம்மைகள், ஆண் பொம்மை, பெண் பொம்மை, இதை மாதிரி தலை. ஸோ ஒவ்வொரு வியாதிக்கு ஏற்ற மாதிரி இந்த பொம்மையை வாங்கிட்டு போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அங்கே வச்சுட்டு வராங்க. எல்லா ஆலயத்துலேயும் சின்ன சின்ன தகடுகள் மாதிரி இருக்கும், அதில் உருவம் பொறிச்சிருக்கும். அந்த உருவத்தை தான் செலுத்துவாங்க. புன்னை நல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் கால் வலிக்கிற மாதிரி கால், தலை வலிக்கிற மாதிரி தலை, உடம்பு முழுக்க இதை மாதிரி சின்ன சின்ன பொம்மை வைக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்கவுங்க வியாதி போகணுன்னு வேண்டிக்கிட்டு வைக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் வியாதியும் குணமாகுது அப்படின்ட்டு இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சமயபுரத்து மாரியம்மனுக்கு தங்கையாக இங்கே இருக்க புன்னை நல்லூர் மாரியம்மன் கருதப்படுறாங்க. வாசலுக்குள்ளே நுழையும் போது இங்கே ஒரு சக்கரம் மாதிரி இருக்குது. இதில் மஞ்சள் குங்குமம் இருக்குது. இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பக்தர்கள் உள்ளே போகிறாங்க. இதுவும் ஒரு புது விஷயமாகவே இருந்தது இந்த ஆலயத்தில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆலயங்கள் பகல் 12:30 ஒரு 4:30 வரை கண்டிப்பாக நடை சாற்றிடுவாங்க. ஆனால் புன்னை நல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் காலையில் 5:30 திறக்கப்படுகின்ற இந்த கதவுகள் இரவு 9:30 வரையுமே திறந்தே இருக்கும். அதுதான் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு. எப்போ போனாலும் நம்ம அம்மனை தரிசிக்கலாம் அப்படின்றதான் இதோட தாற்பயம். இங்கே பார்க்கக்கூடிய இந்த தூண்கள்லாம் அலங்காரங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. எல்லாமே மராட்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா கட்டிகிட்டே வந்திருக்காங்க. இந்த வெளிப்புறம் வரும்பொழுது மராட்டியர்கள் ஆட்சி காலம், அதனால் அவர்கள் பாணியில் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. தஞ்சை அரண்மனை தேவஸ்தானம் இவர்களுக்கு உரியதாக இந்த தஞ்சையில் பார்த்திங்கன்னா ஒரு 88 கோவில்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஆலயமாக இந்த புன்னை நல்லூர் மாரியம்மன் ஆலயம் கருதப்படுது. திராவிட பாணி கட்டிடக்கலை சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. கோபுரங்கள் இருக்கும், கோபுரத்தில் சிலைகள் இருக்கிறது. பிறகு இங்கே இருக்க இந்த தூண்கள், வெளியில் இருக்க இந்த சிலைகள்
நடுவில் பார்த்திங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன். இருபுறமும் மகாலட்சுமி தாயாரும் சரஸ்வதியும் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த மராட்டிய ராஜாக்களோட சிலைகளும் இந்த கோவிலில் வைக்கப்பட்டு இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். துலஜா அப்படின்ற மன்னரோட மகளோட கண் பார்வையை சரி செய்தாங்க இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வெள்ளைக்கார துரை ஒருத்தரோட கண் பார்வையும் போயிடுது. இதை மாதிரி தான் அம்மை வார்த்தல் மூலமாக. அந்த காலத்தில் அடிக்கடி பார்த்திங்கன்னா அம்மை வார்த்தல் நடைபெறும். அதன் மூலமாக கண் பார்வை போகிறது ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அந்த வெள்ளைக்கார துரை இந்த ஆலயத்துக்கு வந்து வேண்டும் பொழுது அவரோட கண் பார்வை பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. இதே மாதிரி அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் நோய் பிணியை தீர்க்கக்கூடியவள் புன்னைநல்லூர் மாரியம்மன் அப்படின்ற கருத்து இங்கே இருக்க மக்கள் இல்லை, எல்லா தமிழ் மக்கள் மனதிலும் பார்த்திங்கன்னா ஆழமாக பதிஞ்சிடுச்சு. புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கை அம்மனுக்கும் உற்சவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த அம்மனுக்கும் அபிஷேகம் நடைபெறுது. அம்மன் சன்னதிக்கு அருகில் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி இருக்குது, உள் தொட்டி. அடுத்தது வெளிப்பிரகாரத்தில் ஒரு வெளி தொட்டி இருக்குது. இந்த தொட்டியில் அம்மை நோய் வந்தவங்க 2 தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா குடங்குடமாக தண்ணியை ஊற்றுவாங்க. இதை மாதிரி ஊற்றும்போது அந்த உஷ்ணம் தணியுது அப்படின்ற நம்பிக்கையும் இங்கே இருக்க கிராம மக்கள்கிட்ட இருக்குது. அதன் மூலமாக நிறைய மக்கள் இங்கே அந்த உள் தொட்டி வெளி தொட்டி அதில் பார்த்திங்கன்னா தண்ணீர் ஊற்றுவாங்க. அதை ஊற்றின பிறகு அவர்களோட உடல் நிலையும் பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. அதுதான் ஒரு அதிசயம்னே சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமே கோடை நாட்கள் சித்திரை மாதம் வந்ததுன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் முகத்தில் அப்படியே வியர்வை வடியுமா. அந்த ஒரு அதிசயமும் இந்த ஆலயத்தில் நிகழுது. முத்து முத்தா வியர்வை வந்து அது மாறி போயிடுறதால முத்துமாரி அம்மன் அப்படின்ற பெயரும் புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு இருக்குது. எப்படி சமயபுரத்து மாரியம்மனுக்கு தங்கையாக இருக்காங்களோ, இந்த சித்திரை மாதம் முத்து முத்தையாக வியர்வை வந்து மாறி போகிறதால முத்து மாரியம்மன்ற பெயரும் இருக்குது. இந்த ஆலயத்தோட இந்த கட்டிடபாணி தான் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசை கொள்ளை கொள்ளும் வகையில் இருக்குது. ஒவ்வொரு படிநிலையாக இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்க படிநிலை பார்க்கும்போது சோழர்கள் காலத்துது, அடுத்தது வெளியில் வந்த உடனே மராட்டியர்கள் காலத்துது. ஒவ்வொரு அரசும் மாறும் பொழுது ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் ஒவ்வொரு கலைப்பாணி கட்டிடப்பாணி மாறிட்டே வரும். இதை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தான் வண்ணம் தீட்டினதால் புது பொலிவோடு காணப்படுது. ரொம்பவே நுட்பமான சிலைகள் தான் இந்த கோபுரத்தில் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு சிலைகளுமே அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. மராட்டியர்கள் காலத்து கட்டிடபாணி அப்படின்னு குறிப்பிடும் பொழுது சரபோஜி மன்னர் தஞ்சை ஆண்டார் பாருங்கள், அப்போ மகா மண்டபம் கட்டியிருக்காரு, நர்த்தன மண்டபம், கோபுரம் இதெல்லாம் கட்டியிருக்காரு. 2வது பெரிய சுற்றுச்சுவர் இருக்குது பாருங்கள், அந்த திருப்பணியும் செய்திருக்கார். முக்கியமாக மராட்டிய மன்னரான சிவாஜி இந்த கோயிலுக்கு 3வது திருச்சுற்றுப்பணியும் செய்திருக்காரு. நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த சிலையில் தான் பிரம்மேந்திர சுவாமிகள் இருக்கார். அவரோட வழிகாட்டுதல் பேரில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இவர் இந்த இடத்துல நிறுவன ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள் எல்லா பக்தர்களுக்கும் வேண்டிய வரத்தை கொடுக்குது அப்படின்ற ஒரு கருத்தும் இந்த ஆலயத்தில் நிலவுது. கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த சிலைகளை ரசிக்க மறக்காதீங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவில் இருக்க அனைத்து பகுதியிலிருந்தும் இங்கே இருக்க அம்மனை தரிசிக்க வராங்க. தமிழ்நாட்டில் இருக்க நம்ம தரிசிக்கலைன்னா எப்படி? வாழ்க்கையில் ஒரு முறையாவது புன்னைநல்லூர் மாரியம்மனை தரிசிக்க மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நிறைய கோவில்கள் பதிவுகள் போட்டிருக்கேன். 500க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள், 500க்கும் மேற்பட்ட பெருமாள் ஆலயங்கள். அந்த ஆலயத்தில் சந்திக்கணும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.